Standard 10, Unit 7, Exercise 7.2, Question number 2. A cylindrical glass with a diameter 20 cm has water to a height of 9 cm. A small cylindrical metal of radius 5 cm and height 4 cm is immersed. Immersed is completely and completely calculate the rise of the water in the glass. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு cylindrical glass இருக்கு. ஸோ அந்த cylindrical glassல ஆல்ரெடி வாட்டர் இருக்கு. ஸோ அந்த வாட்டரோட அந்த cylindrical glassோட டயாமீட்டர் 20 சென்டிமீட்டர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இஸ் வாட்டர் ஹைட், வாட்டரோட ஹைட் வந்துன்னா 9 சென்டிமீட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், ஒரு வெயிட்டான ஒரு மெட்டல் வந்து அதுவும் எந்த ஷேப்பு, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டலை அந்த தண்ணிக்குள்ள போடும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி வந்து ஹைட் ஆகும். அந்த தண்ணியோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மெட்டலோட ரேடியஸும் அந்த ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இஸ் இமர்ஸ்ட் இட் கம்ப்ளீட்லி கால்குலேட் த, முழுசாக வந்து முழுகிருச்சுன்னு சொல்லிட்டாங்க அந்த மெட்டல். ஸோ மெட்டல் கால்குலேட் த ரைஸ் ஆஃப் வாட்டர் இன் த கிளாஸ். அதாவது முன்னாடி இருந்த வாட்டர் லெவலுக்கும் இப்போ எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த சிலிண்ட்ரிக்கல் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 9 சென்டிமீட்டர் ஹைட்டில் வாட்டர் இருக்குது, சரியா. அதே போல் பார்த்தீங்கன்னா இதோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. diameter equal to 20 centimeter, the cylindrical glass or diameter, and then 9 centimeter height la water level irukku. Okay, so இப்போ வந்து ஒரு மெட்டல்ல போடுறாங்க, ஒரு cylindrical மெட்டல்ல போடுறாங்க. ஸோ அந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டலோட ஹைட் அண்ட் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிலிண்ட்ரிக்கலோட வால்யூம், அந்த மெட்டலோட வால்யூம் எவ்வளவோ அந்த அளவுக்கு வந்து அந்த வாட்டர் வந்து ரைஸ் ஆகும், வாட்டர் வந்து ரைஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த ஹைட் எந்த அளவுக்கு வந்து இந்த மெட்டல் போட்டதுக்கப்புறம் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கொஷின், சரியா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்கிமிடிஸ் லா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா சயின்ஸில். ஆர்கிமிடிஸ் லா பிரகாரம் நம்ம எந்த அளவுக்கு ஒரு வெயிட் தண்ணிக்குள்ளே போடுறோமோ அதே வெயிட்டுக்கு அந்த வெயிட்டோட வால்யூம்க்கு வந்து ஈக்குவலாக அந்த தண்ணி வந்து ரைஸ் ஆகும். அதுதான் வந்து ஆர்கிமிடிஸ் லா. ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, வால்யூம் ஆஃப் வாட்டர் லெவல் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் solid, so volume of small cylindrical metal அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் ஈக்குவல். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த மெட்டலை போட்டதுக்கப்புறம் அந்த வாட்டர் லெவல் எவ்வளோ, அந்த வாட்டரோட வால்யூம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும், ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். மெட்டல் போட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து அந்த ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத கண்டுபிடிக்க போகிறோம், சரியா. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் லெவல்னா அந்த கிளாஸோட வால்யூம் தான் நம்ம எடுத்துக்கணும். பை ஆர் ஸ்கொயர் ஹெச், சிலிண்டர்ன்றதால நம்ம வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட், சாரி வால்யூம் ஆஃப் வாட்டர் லெவல் இல்லை, வால்யூம் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல். ஸோ வாட்டரோட வால்யூம் வந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் கிளாஸோட வால்யூம் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச், வாட்டரோட வால்யூம் எடுக்கிறோம். இப்போ வந்து இதோட சிலிண்ட்ரிக்கல் மெட்டலுக்கும் அதே தான் வரப்போகுது, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான் வரப்போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் வந்து நமக்கு தெரியாது, ஹைட்டோட லெவல் தெரியாது, பட் ரேடியஸ் தெரியும், அந்த சிலிண்ட்ரிக்கலோட ரேடியஸ் தெரியும். ஸோ டயாமீட்டர் வந்து 20 சென்டிமீட்டர்னா ரேடியஸ் வந்து 20/2 ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கணும். ஸோ பை இன்ட்டு இங்கே ரேடியஸ் வந்து ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் ஒன்று தான், 10 ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் தெரியாது அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் தென் பட் இந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டலோட ஸ்மால் மெட்டலோட ரேடியஸும் வந்து வேறு. ஸ்மால் மெட்டலோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 4 சென்டிமீட்டர்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ அப்போ நம்ம அதை தான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 4. ஓகேவா. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் பை வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 10 ஸ்கொயர் பண்ணால் 100, ஹெச் ஈக்குவல் 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 இன்ட்டு 4. ஸோ ஹைட் வேணும் அப்படின்னா அந்த 100 வந்து டிவைடில் கொண்டு வரணும். ரேடியஸ் 10 இல்லையா. ஸோ இப்போ 100 கொண்டு வந்தபோது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 125 சார் 25, 425 சார் 100 வருதா.
4 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100. வால்யூம் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ 125 சார் 25 4. ஓகே, ஸோ அப்போ நமக்கு 4 கேன்சல் ஆகிட்டு ஹைட் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்க போகுது. ஸோ இப்போ நமக்கு டேரெக்டாகவே கிடச்சிருச்சு. எந்த அளவுக்கு அந்த மெட்டல் எவ்வளோ வெயிட்டோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இங்கே வாட்டர் லெவல்னே எழுதிக்கோங்க. ஸோ த வால்யூம் ஆஃப் வாட்டர் லெவல் ஈக்குவல் டு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஓகேவா? ஸோ அப்போ ஹைட் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர் அளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரியா? ஸோ தேர்ஃபோர் the height of raising water level is 1 centimeter. ஓகே, ஸோ உங்களுக்கு வாட்டர் லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆர்கிமிடிஸ் லா பிரகாரம் எந்த அளவுக்கு நம்ம எந்த வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பொருளை போடுறோமோ அந்த வெயிட் அந்த வால்யூம் அளவுக்கான வாட்டர் அங்கே ரைஸ் ஆகிருக்கும். சரியா? ஸோ அதுதான் நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்கிறோம். ஆர்கிமிடிஸ் லா பிரகாரம் நம்ம அதை டேரெக்டாகவே ரெண்டுத்தோட வால்யூம்ஸும் ஈக்குவல்னு வச்சுட்டு நம்ம அதோட ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், என்கிட்ட கேட்கலாம். ஸோ இங்கே எடுக்கும்போது நம்ம ஃபுல் வால்யூம் எடுக்கல, வாட்டர் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கோ அந்தோட ஹைட் மட்டும் தான் எடுக்கிறோம். ஓகேவா?